நீதிமன்றத்தை ஏமாற்றி உத்தரவு பெற்று மோசடியாக விற்பனை செய்த அனைத்து ஆவணங்களையும் ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆவுடையார் கோயில் சொத்து மோசடி தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் ரத்து செய்து அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக், விரிவான தகவல் என்ன? நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள நேமத்தான்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதாவது தங்களுடைய மூதாதையர்கள் சுமார் 18ஆம் நூற்றாண்டில் புதுக்கோட்டை மன்னரிடமிருந்து 400 ஏக்கர் அதாவது ஆவுடையார் கோவில் சிறு காலசாந்தி அறக்கட்டளைக்காக 400 ஏக்கர் நிலங்கள் கிரயம் பெற்று இந்த கோவிலுடைய பராமரிப்பு பணிகளுக்காகவும் அதில் வரக்கூடிய வருமானங்களை வைத்து கால பூஜைகள் தொடர்ந்து செய்து வந்து பராமரித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இதில் பயன்பெற்ற சிலர் இந்த இடங்களை விலக்கி கேட்டுள்ளனர். ஆனால் இவர்கள் கொடுக்க மறுத்ததை தொடர்ந்து இவர்களுக்கு தெரியாமல் பல்வேறு ஆவணங்களை, வருவாய் ஆவணங்கள் மற்றும் பட்டா ஆகியவற்றை மாற்றி புதுக்கோட்டையில் உள்ள கீழமை அதாவது விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் இந்த சொத்துகளுக்கெல்லாம் தாங்கள் தான் பரம்பரையாக இருந்து வருவதாக பொய்யான ஒரு ஆவணங்களை தாக்கல் செய்து உத்தரவு பெறப்பட்டுள்ளனர். இந்த உத்தரவையும் வைத்து இந்த கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்கள் பல கோடி மதிப்புள்ள இடங்களும் தற்போது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போதுதான் எங்களுக்கு இந்த நிலைமை தெரிய வருகிறது. எனவே இந்த கோவிலுடைய அறக்கட்டளை சொத்துக்களை மீட்டு தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் விற்கப்பட்ட அந்த பட்டாக்களை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுதான் நீதிபதி ஸ்ரீமதி முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் அருண் சாமிநாதன் ஆஜராகி சம்பந்தப்பட்ட அந்த டிரஸ்டியினுடைய கோயில் சொத்துக்களுக்கு உரிய பரம்பரை ஆதிகரத்தராக உள்ளவர் சுப்பிரமணியன். ஆனால் அதை மறைத்து இது போன்ற மோசடியாக ஆவணங்கள் பெறப்பட்டுள்ளது என்ற அந்த ஆவணங்களை எல்லாம் தாக்கல் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதி 1867 புதுக்கோட்டை மன்னரிடமிருந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் வாங்கியதற்கான முழு ஆவணங்களும் உள்ளன. ஆனால் இதையெல்லாம் ஏமாற்றி சட்டவிரோதமாக கீழமை நீதிமன்றத்தில் இதுபோன்ற ஒரு உத்தரவு பெற்று தற்போது இடங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே கீழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் ரத்து செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தை ஏமாற்றி விற்கப்பட்ட சொத்துக்களுடைய பட்டாக்கள் அந்த ஆவணங்களும் ரத்து செய்யப்படுகிறது என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இடத்தை வாங்கியவர்கள் இனிமேல் இந்த இடத்திற்கு எந்த உரிமையும் கோர முடியாது என்று தற்போது உத்தரவு பிறப்பித்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.